தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் உதவியினால தான் இன்னைக்கு நம்மளால இந்த பூமியோட வரலாறு என்னங்கறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. இன்னும் சொல்ல போனா இந்த தொல்லியல் ஆதாரங்களும் கண்டுபிடிப்புகளும் இன்னமும் தொடர்ந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த பூமி அதில் வாழற மனிதர்கள் நாகரிகங்கள் பத்தின மர்மங்களும் இன்னமும் அடுத்தடுத்த ஆச்சரியங்களை கொடுத்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இப்படி தொல்லியல் ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் நமக்குள்ளார ஆச்சரியங்களை மட்டுமில்ல, அது சார்ந்த விடை தெரியாத கேள்விகளையும் தினம் நம்ம மனசுக்குள்ளார இருந்து எழுப்பிக்கிட்டே இருக்குங்கிறதும் உண்மையான ஒண்ணுதான். அப்படியான சில மர்மமான தொல்லியல் கண்டுபிடிப்புகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனல் இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் குள்ள போகலாம். ரோனா காலனி அண்ட் தி டேர் ஸ்டோன்ஸ். அமெரிக்க வரலாற்றிலேயே பல காலங்களா தீர்க்கப்படாத மர்மங்கள்ல ஒன்னா இருந்ததுதான் இந்த ரோனா காலனி டிஸப்பியரன்ஸ். ஐரோப்பாவில இருந்து அமெரிக்க பகுதிக்கு வந்தேரிகளா குடியேறின 117 பேரை கொண்ட ஒரு மனித கூட்டம் 16ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதியில திடீர்னு எந்த விதமான தடையும் இல்லாம மொத்த மக்களுமே காணாம போன சம்பவம் பெரிய அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ்ல ஒன்னாவே மாறி இருந்தது. About 115 men, women and children, along with John White, the governor, arrived off the coast of North Carolina. ஆனா இந்த விஷயத்துல பல வருஷம் கழிச்சு ஒரு க்ளூ கிடைச்சிருந்ததோட அவங்க எங்க தான் போனாங்கிறதுக்கான ஒரு விடையும் கிடைச்சிருந்தது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரோனா காலனியோட வரலாறு என்னங்கிறத பார்த்துடலாம். கிபி 1857ஆம் வருஷம் ஜான் ஒயிட்ங்கிற நபரோட தலைமையில ஐரோப்பாவில இருந்து இடம்பெயர்ந்து வந்த சில இங்கிலாந்து மக்கள் அமெரிக்காவில ரோனா ஐலாண்டுங்கிற தீவுல காலனி ஒன்றை புதுசா உருவாக்கி குடியேறினாங்க. அந்த இடம் இன்னைக்கு அமெரிக்காவில இருக்கிற நார்த் கரோலினாவோட கோஸ்டல் ஏரியா பக்கம் இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் உலகத்தோட எத்தனையோ பகுதிகளை தன்னோட தந்திரத்தாலையும் சர்வாதிகாரத்தாலையும் காலனி தேசங்களா மாத்தி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த பிரிட்டிஷ்காரங்களோட இன்னொரு பகுதியா இந்த ரோனா காலனியும் மாறி இருந்த சமயத்துல அந்த பகுதிக்கு தலைவரா இருந்த ஜான் ஒயிட் அங்க வாழ்ந்த மக்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வர திடீர்னு ஒரு நாள் கப்பல் மூலமா இங்கிலாந்துக்கு கிளம்பி போறாரு. ஆனா அவர் ரோனா காலனிக்கு திரும்பி வரதுக்கான நாட்கள் பல்வேறு விதமான காரணங்கள்னாலையும் சூழ்நிலைகள்னாலையும் தாமதமாகுது. பர்டிகுலரா அப்ப நடந்துட்டு இருந்த ஆங்கிலோ ஸ்பானிஷ் போர் அவரோட பயணத்தை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தடை செஞ்சிருக்கு. கடைசியா ஒரு வழியா கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு தான் ஜான் ஒயிட்டால 1590ஆம் வருஷம் அமெரிக்காவுக்கு மறுபடியும் திரும்ப முடிஞ்சிருக்கு. ஆனா அப்படி அவர் அங்க வந்து பார்த்தப்போ அங்க அந்த காலனியில இருந்த மொத்த மக்களும் அவங்க குடும்பத்தோட ஒரு தடையும் இல்லாம காணாம போயிருந்தாங்க. கடைசியா ஒரே ஒரு தடையுமா பக்கத்துல இருந்த மரத்துல குரோட்டன் எழுதப்பட்ட வார்த்தை மட்டும் தான் அவங்க பார்வைக்கு கிடைச்சிருந்தது. விசாரிச்சு பார்த்ததுல அந்த பேர்ல பக்கத்துல ஒரு தீவு இருக்குங்கிறதையும் அது அமெரிக்க பழங்குடிகள் வாழற பகுதிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதை பேச வச்சு ஒரு பெரிய தேடுதல் வேட்டையை செஞ்சு பாக்குறாங்க. ஆனாலுமே அங்க வாழ்ந்த மக்களையோ இல்ல அவங்க அடையாளப்படுத்துற மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களால கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. ரொம்பவும் மர்மமான வகையில எந்த விதமான தடையுமே இல்லாம அங்க வாழ்ந்த மொத்த மக்களும் எங்க மாயமா மறைஞ்சு போயிருப்பாங்க. அவங்களுக்கு என்னதான் நடந்திருக்குங்கிற மாதிரியான ஒரு காரணமும் தெரிய வரல. இந்த வரலாற்று மர்ம சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நோய் வந்தோ இல்ல பஞ்சத்தினால உணவு இல்லாமலோ இல்ல விலங்குகள்னால தாக்கப்பட்டோ இறந்து போயிருந்தா கூட இறந்த உடல்களும் எலும்பு கூடுமாவது கிடைச்சிருக்கும். ஆனா அப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே அங்க இல்ல. இப்படி எந்த ஒரு ஆதாரமும் தடையும் இல்லாததுனாலதான் ஒருவேளை மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் பவர்னால கூட அவங்க கடத்தப்பட்டிருக்கலாங்கிற மாதிரி யோசிக்க வச்சது இந்த ரோனா காலனியோட டிஸப்பியரன்ஸ். ஆனா பல வருஷம் கழிச்சு தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களோட முயற்சியினால இந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட கிரிப்டிக் ஸ்டோன் ஒன்னு இந்த அன்சால்வ்டு மிஸ்ட்ரிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா மாறி இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதாவது அந்த ரோனா காலனியில இருந்து காணாம போனவங்கள ஒருத்தரான எலினார் டேர்ங்கிறவங்க அவங்களை காப்பாத்தும்படி ஒரு கல்லுல செதுக்கி எழுதப்பட்ட வார்த்தைகள் அடங்கின ஒரு கல்லை கடந்த 1937ஆம் வருஷம் நார்த் கரோலினாவோட சோவான்கிற ரிவர் பக்கமா இருந்து லூயிஸ் ஹேமாண்ட்ங்கிற இந்த மனிதர் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த கல்லுல என்ன குறிப்பிடப்பட்டிருந்ததுன்னா ஜான் ஒயிட் கிளம்பி போன அடுத்த சில நாட்கள் கழிச்சு அமெரிக்காவோட பூர்வ பழங்குடிகள் அந்த காலனிக்குள்ள நுழைஞ்சு அங்கிருந்து அத்தனை பேரையுமே கட்டாயமா வெளியேற்றினதாகும். அப்படி கொண்டு போனவங்கள எலினார் டேரோட கணவர் குழந்தைகள் உட்பட எல்லாரையுமே அந்த காட்டு மிராண்டி பழங்குடிகள் ஒரே இடத்துல வச்சு கொன்னுட்டதாகும். அங்கிருந்து தப்பிச்சு தான் மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய கற்கள்ல விவரங்களை எழுதி கடற்கரைகளை விட்டு யாராவது வந்து கவனிச்சு அவங்களால காப்பாற்றப்படுறதுக்கு தடயமாவது விட்டுட்டு போனதாகவும் குறிப்பிட்டிருந்திருக்காங்க. தி டாம்ப் ஆஃப் ஜீசஸ். இந்த உலகம் முழுக்க பொதுவா எல்லா மக்களாலையும் நல்ல அறியப்பட்ட கதைகள்ல ஒண்ணுதான் தேவதூதரா அறியப்படுற இயேசுவோட வரலாறு. சாதாரண மனிதர்களுக்கு மாட்டு துழுவத்தில் பிறந்த ஒரு குழந்தை வளர்ந்து பெரியவனாகி 12 சீடர்களோட சேர்ந்து எப்படி மக்கள் மத்தியில நற்செய்திகளையும் போதனைகளையும் நிகழ்த்தினார். அதனுடைய விளைவா எப்படி ரோமானியர்களால சிலுவையில் அறையப்பட்டு 3வது நாள் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்து வந்தாருங்கிறத பத்தி எல்லாம் நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி என்னைக்கும் மிகப்பெரிய விஷயமாவும் சர்ச்சையாவும் மாறி இருக்கிற விஷயமே இயேசுவோட உடல் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை உண்மையிலேயே எங்க இருக்கு. அப்படியே இருந்தாலும் அதுல இன்னும்
இன்னமும் இயேசுவோட உடல் இருக்காங்கிறது தான். இயேசு இறந்து 30 வருடங்கள் கழிச்சு தான் புதிய ஏற்பாட்டோட 4 புத்தகங்களான கெனானிக்கல் காஸ்பல்ஸ் எழுதப்பட்டதா சொல்லப்படுது. அதுல இயேசு எங்க அடக்கம் செய்யப்பட்டாருங்கிறத பத்தி வெவ்வேறு விதமா குறிப்பிடப்பட்டிருக்கிறதாம சொல்றாங்க. இருந்தாலும் ஜெருசலேமை சுத்தி இருக்கிற பகுதி ஒண்ணுல ஜோசப்ங்கிற சீடர் ஒருத்தரால தான் இயேசு கிறிஸ்துவோட உடல் ஒரு யூத கல்லறையில அடக்கம் செய்யப்பட்டாருங்கிற வகையில சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இந்த 4 புத்தகங்கள்லயும் ஒத்து போகுது. அதுவும் அந்த கல்லறை ஆயிரக்கணக்கான கற்களால உருவான பரியல் டாம்ஸ், அதாவது நிறைய பேரை ஒரே பகுதியில் அடக்கம் பண்றதுக்கான டனல்ஸ் மாதிரி இருந்ததாகவும் சொல்றாங்க. யூதர்களோட கலாச்சாரப்படி அவங்க வாழற நகரத்தோட சுவர்களை தாண்டி தான் வெளிப்பகுதியில தான் இறந்தவர்கள் அடக்கம் செய்யப்படுவாங்கிறத இந்த காஸ்பல் புத்தகங்களுமே உறுதிப்படுத்துது. அதுல குறிப்பிட்டபடி ஜெருசலேமுக்கு வெளியே குறிப்பிட்ட தூரம் தள்ளி இருக்கிற கோல்கோத்தாங்கிற இடத்துல தான் இயேசுவோட உடல் அடக்கம் பண்ணப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனா இந்த இடம் தான் அந்த காலகட்டத்தில் மனிதர்களை சிலுவையில் அறையப்படுறதுக்கான இடமாவும் இருந்திருக்கு. நேஷனல் ஜியோகிராபிக்கு சேர்ந்த ஆர்கியாலஜிஸ்டான ஜோடி மேக்னஸ் கிரமங்களும் ஆராய்ச்சி செஞ்சு அப்படி கல்லறைகள் நிறைஞ்ச ஒரு இடம் இருந்ததையும் உறுதிப்படுத்தி இருக்காங்க. ஆனா அந்த பகுதி அடுத்து வந்த பல நூறு வருஷங்கள்ல பலவிதமான மாற்றங்களை சந்திச்சதுனால இயேசுவோட உடல் இங்க தான் அடக்கம் செய்யப்பட்டதுங்கிற விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டாலும் உண்மையில் அவரோட உடல் இன்னமும் அங்கேயே தான் இருக்கா, இல்லனா அது என்ன ஆகி இருக்குங்கிற விவரம் விடை தெரியாத மர்மங்களை ஒன்னாவே தான் பார்க்கப்படுது. இப்படி இயேசுவோட கல்லறை சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, ஜீசஸ் சம்பந்தமா வேற சில சர்ச்சைகளுமே உண்டு. அதுல 2 விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். ஒன்னு, மேரி மேக்டலின்ங்கிற பெண் சீடருக்கும் இயேசுவுக்கும் இடையில இருந்ததா சொல்லப்படுற சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப். இன்னொன்னு, இயேசுவோட 12 வயசுக்கு அப்புறமான பெரும்பாலான வருடங்களுக்கு இயேசு பத்தின எந்த குறிப்புகளுமே ஏன் பைபிள்ல குறிப்பிடப்படலங்கிற விஷயம். இதுல மேரி மேக்டலின் விஷயத்தை எடுத்துக்கிட்டா, அவர் என்னதான் பெண் சீடர்னு சொன்னாலும் அவர் தான் இயேசுவோட மனைவின்னும் அவங்களுக்குள்ள ரகசிய உறவு இருந்ததுன்னு சில கருத்துக்கள் உண்டு. பைபிள் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் மர்மமான நபர்களை ஒருத்தராவே அறியப்படுறாங்க இந்த மேரி மேக்டலின். காஸ்பல் ஆஃப் மேரிங்கிற விஷயம் தற்கால பைபிள்கள்ல எதுலயுமே இல்ல. ஆனா வரலாற்று ஆய்வாளர்களோட கருத்துப்படி பல நூறு வருஷங்களுக்கு முந்தைய ஆரம்பகால கிறிஸ்டியன் கம்யூனிட்டிகளுக்கு மத்தியில மேரி மேக்டலின் பத்தின குறிப்புகள் அவங்களோட புத்தகங்கள்ல இடம்பெற்று இருந்ததாகவும் குறிப்பிடுறாங்க. எக்ஸாக்டா அது எந்த வருஷம்னு தெரியல. இருந்தாலும் கிபி 2ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் மேரி மேக்டலின் பத்தின குறிப்புகள் அப்போதைய நற்செய்தி குறிப்புகள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இயேசுவோட கடைசி நாட்கள்லயும் அவர் இறந்த பிறகு கல்லறையிலுமே கூட உடனிருந்த இவர் பத்தின மர்மம் இன்னமும் நீடிக்குது. முக்கியமா டான் பிரவுன் எழுதின தி டா வின்சி கோட் புத்தகத்துக்கு அப்புறமா தான் கடந்த சில வருஷங்கள்ல காஸ்பல் ஆஃப் மேரி அப்படிங்கிற விஷயமே பிரபலமானதுன்னு சொல்லலாம். அவர் அந்த புத்தகத்துல இயேசுவுக்கும் மேரி மேக்டலினுக்கும் திருமணம் நடந்ததுன்னு அவங்களுக்கு வாரிசுகள் இருந்ததாகவும் ரோமன் கேத்தலிக் சர்ச்சுகள் எல்லாமே கூட இந்த விஷயம் தெரியும். ஆனாலுமே இது அவங்க ரகசியமா பாதுகாக்கிறதாகவும் குறிப்பிட்டிருந்தாரு. இதனால இந்த புத்தகமும் அதை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படமுமே கூட வெளியாகி உலக அளவுல பெரிய சர்ச்சையவும் ஏற்படுத்தி இருந்தது. இதை தாண்டி இயேசு பத்தின இன்னொரு மர்மம் என்னன்னா, இயேசு கிட்டத்தட்ட 32-33 வயசு வரைக்கும் வாழ்ந்து சிலுவையில் அறையப்படுறது வரைக்கும் பைபிள்ல குறிப்பிட்டிருந்தாலும் அவரோட 12 இருந்து 30 வயசு கிடைப்பட்ட காலங்கள்ல அவர் எங்க என்ன பண்ணிட்டு இருந்தாருங்கிறத பத்தி எந்த விதமான விளக்கங்களுமே தெளிவா குறிப்பிடப்படவே இல்லை. அதே காலகட்டங்கள், அதாவது 12 இருந்து 29 வயசு கிடைப்பட்ட காலத்துல இயேசு இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் பயணம் செஞ்சதாகவும் அங்க ஷாம்பலான குறிப்பிடப்படுற மாய நகரத்துல தங்கி இருந்து அங்கதான் மாய தந்திர வித்தைகளை அவர் கத்துக்கிட்டதாவுமே கூட ஒரு விஷயம் சொல்லப்படுறது உண்டு. இதுலயும் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல. அதனால இயேசுவோட வரலாறுங்கிறது அற்புதங்களால மட்டுமில்ல மர்மங்களாலையும் நிறைஞ்ச ஒன்னாவே தான் இருக்கு. பிளாக் ஹிஸ்டரி. கிபி 1348 தொடங்கி 1350 வரையிலான காலகட்டத்தில் ஐரோப்பிய பகுதிகளில் ஒரு கொடூரமான தொற்று நோய் உருவாகி பல மனித உயிர்களை காவு வாங்கி வரலாற்றில் அசைக்க முடியாத கருப்பு பக்கங்கள்ல ஒன்னா உருவாகி இருந்தது. அதுதான் பாக்டீரியா தொற்றுனால வேகமா பரவன இந்த பிளேக் நோய். இதைத்தான் ஹிஸ்டரியில பிளாக் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. 14ஆம் நூற்றாண்டு வாக்கில் ஆசிய கண்டத்தில் ஆரம்பிச்சு ஐரோப்பாவுக்கு இந்த நோய் பரவனதா சொல்லப்பட்டாலும் உண்மையில இந்த தொற்று நோய் ஆசியாவில் எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சது, எப்படி டிராவல் பண்ணி ஐரோப்பாவுக்குள்ள புகுந்ததுங்கிற விவரம் பல நூற்றாண்டுகளாவே கண்டுபிடிக்க முடியாத மர்மங்களை ஒன்னாவேதான் இருந்துட்டு வந்தது. ஆனா சமீபத்துல கிர்கிஸ்தானை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த கொடூர தொற்று நோய் எங்க உருவானதுங்கிறதுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க. மத்திய ஆசியாவில் இருக்கிற இசிக்கல்ங்கிற ஏரி பகுதியை ஒட்டின இடங்கள்ல சில பேர் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தப்போ அங்க இடைக்கால நூற்றாண்டை சேர்ந்த சில கல்லறைகளையும் அதுல முக்கியமான விவரங்கள் பொறிக்கப்பட்ட கற்கள் இருந்ததையும் அடையாளம் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அதுல இருந்த விவரங்கள் படி கிபி 1338ஆம் வருஷம் மத்திய ஆசிய பகுதியில தான் இந்த பிளேக் நோய்க்கான மூலாதாரமே உருவாகி இருந்திருக்கு. அதாவது இந்த பகுதியில கிபி 1339ஆம் வருஷம் ஒரு பெரிய கொள்ளை நோய் உருவாகி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் அடுத்து கொத்து கொத்தா இறந்து போயிருக்காங்க. தற்கால சூழல்ல இசிக்கல்ங்கிற ஒரு ஏரியை விட்டு இருந்த காராடிஜிகாச்சன் புரானாங்கிற இடத்துல அகழ்வாராய்ச்சியாளர்கள் தோண்டி பார்த்ததுல பிளேக் பாக்டீரியம் பாதிச்சு இறந்து போய் புதைக்கப்பட்ட மனிதர்களோட எலும்புக்கூடுகளும் அந்த கொள்ளை நோய் பாதிச்சதனால இறந்து போனவங்க பத்தின குறிப்புகள் அடங்கின கற்களும் கண்டுபிடிக்கப்பட்டு ஆராய்ச்சியாளர்களையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது அந்த சம்பவம். இப்படி உருவான அந்த கொள்ளை நோய் இந்த பகுதி மக்களை மட்டும் காவு வாங்கிட்டு காணாம போனதா தான் அங்க மிஞ்சி இருந்தவங்க எல்லாம் நினைச்சிருக்காங்க. ஆனா பரவக்கூடிய
கொடிய தொற்று நோயான இது ஐரோப்பாவுக்குள்ளாரையுமே புகுந்திருந்தது. எப்படின்னா அந்த காலகட்டத்தில் சைனாவில இருந்து ஐரோப்பிய பகுதிகளுக்கு வணிகம் செய்ய ஆசியாவில் புகுந்து மிடில் ஈஸ்ட கடந்து நிலம் நீர்னு எல்லா இடங்களையும் தாண்டி பயணம் பண்ணி போக சில்க் ரோடு அதாவது பட்டுப்பாதைங்கிற ஒரு வழியை தான் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இப்படி இந்த வழியா பயணம் பண்ண மனிதர்கள் தான் இந்த தொற்று நோயை கடத்தி இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து இந்த தொற்று கிபி 1346 வாக்கில் கிரிமியாங்கிற பகுதி அடைஞ்சு அங்கிருந்து லண்டனுக்கு வந்து தானியங்கள் ஏத்திக்கிட்டு போற சரக்கு கப்பல்களை மறைஞ்சிருந்த கருப்பு எலிகளுக்கு பரவி அந்த கப்பல் எங்கவெல்லாம் ஐரோப்பிய பகுதிகளில் நிக்குமோ அங்கவெல்லாம் எலிகள் வழியா வெளியே வந்து ஐரோப்பாவோட அத்தனை அர்பன் ஏரியாஸ்லயும் அதாவது உள்ளூர் பகுதிகளுக்குமே பரவி கிபி 1348 தொடங்கி அடுத்த 2 வருஷத்துல பாதி ஐரோப்பிய மக்களை அழிச்சு விட்டு இருந்தது. வரலாற்று ஆய்வாளர்களோட கருத்துப்படி இன்னைக்கு நிலைமைக்கு ஐரோப்பாவில் இருக்கிற மொத்த மக்கள் தொகையில 30% அதிகமான அன்றைய ஐரோப்பியர்கள் இந்த பிளேக் பாக்டீரியம்னால கொத்து கொத்தா இறந்து போயிருக்காங்க. வரலாற்றுல பிளாக் டெத்னு குறிப்பிடப்படுற இந்த கொடூர கொள்ளை நோயோட தாக்கத்திலிருந்து ஐரோப்பா முழுமையா விடுபடவே அடுத்து 150 வருடங்கள் தேவைப்பட்டது. அதற்கடுத்த காலங்களையும் அது அடுத்தடுத்து அங்கங்க தலையெடுத்தாலும் 19ஆம் நூற்றாண்டுல தான் முற்றிலுமா இல்லாம போனது இந்த கொள்ளை நோய். மிட்லா மொசைக்ஸ் மெக்சிகோவில் ஆக்சாகாங்கிற பகுதியில் ஆர்கியாலஜிஸ்டை அசர வைக்கக்கூடிய அற்புதமான கலை மற்றும் கட்டிடக்கலை சார்ந்த புராதனமான ஒரு இடம் இருக்கு. கிமு 500ஆம் வருஷ காலகட்டத்திலேயே மெக்சிகோ பகுதியில் வாழ்ந்த ஜெப்டெக்ங்கிற பழங்கால இனக்குழுவை சேர்ந்த மனிதர்கள் மோட்லா மொசைக்குங்கிற வகையை சேர்ந்த ஒரு வகை கலைப்படைப்பை கற்கள்ல துல்லியமா செதுக்கியே உருவாக்கி இருக்காங்க. பழங்கால கலை வடிவத்துக்கு எடுத்துக்காட்டா வழங்குற இந்த புராதன பகுதிக்குள்ளார நுழைஞ்சு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மொசைக் சுவர்கள்ல துல்லியமா செதுக்கி உருவாக்கப்பட்ட இந்த ஆர்ட் ஒர்க் உண்மையிலேயே உங்களை பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். மொத்த நகரத்தோட எல்லை பகுதிகளுக்குமே சுவர்களை எழுப்பி அதில் இந்த மாதிரி துல்லியமான சித்திர வேலைப்பாடுகளை செய்ய உண்மையிலேயே அந்த செப்டிக் பழங்குடிகளுக்கு அசாதாரணமான திறமை தான் இருந்திருக்கணும். ஆனா வெறும் சுவர்களை மட்டுமே எழுப்பினா போதுங்கிறப்போ அதுல எதுக்காக இப்படி மிக துல்லியமான கலை வேலைப்பாடுகளை உருவாக்கினாங்க? அதுல வேற ஏதாவது ரகசிய செய்திகள் மர்மமான முறையில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு விடை தெரியாத கேள்விகளையும் நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துது மெக்சிகோவில் இருக்கிற இந்த மிட்லா மொசைக்ஸ்ங்கிற புராதனமான நினைவு சின்னம். அக்னாட்டன் எகிப்திய பாரோ மன்னர்களை பிரபலமா இருந்த ஒரு மன்னர் தான் இந்த அக்னாட்டன். இவரோட மனைவி தான் எகிப்தோட புகழ்பெற்ற பேரரசியான நெஃப்ரிட்டி. அதோட இவரோட மகன் தான் டூட்டங்காமூன்கிறதெல்லாம் தாண்டி எகிப்திய வரலாற்றுல மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு பாரோ மன்னராகவே இருந்திருக்காரு இந்த அக்னாட்டன். எகிப்திய வரலாற்றுலயும் அங்க இருந்து கிடைச்ச தொல்லியல் பொருட்களையும் வச்சு பாக்குறப்போ இவர் ஆணாவே குறிப்பிட்டிருந்தாலும் இவரோட அகன்ற இடுப்பு பகுதியும் வயிறும் ஒரு பெண்ணுக்கு உண்டான அடையாளத்தோட தான் இருக்கு. அது ஏன் அப்படி காண்பிக்கப்பட்டதுன்னு தெரியல. அது மட்டும் இல்ல அக்னாட்டன் அடக்கம் பண்ணப்பட்ட பகுதியில இருந்து கிடைச்சதா சொல்லி ஒரு மிஸ்டீரியஸான மெடாலியன் ஒன்னையும் ஆராய்ச்சியாளர்கள் எடுத்திருக்காங்க. அதுல ஏலியன்களோட உருவத்தோட பறக்கும் தட்டு மாதிரியான விஷயமும் சேர்ந்தே பொறிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த ஃபாரோ மன்னர் மீதான மர்மத்தை இன்னும் அதிகப்படுத்தக்கூடியதாவே இருந்தது. அக்னாட்டனோட தலை நீளமா இருக்கிறது, வயிற்று பகுதி பெண்களுக்கு உண்டானது மாதிரி இருக்கிறது, ஏலியன்களோட உருவம் பொறிக்கப்பட்ட பதக்கன்னு சொல்லி எல்லாமே ஏலியனிஸ்டிக்காவே இருக்கிறதுனால ஏலியன்களையும் எகிப்தையும் தொடர்பு படுத்தாம இருக்கவே முடியலங்கிறது தான் இது மூலமா நமக்கு தெரிய வர விஷயமாவும் இருக்கு. அனிமல் எவல்யூஷன் பயாலஜி கிளாஸ் ஆர்வத்தோட அட்டன் பண்ணவங்களுக்கு ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னா என்னன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனித மூளை என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திச்சதுன்னு நம்மளோட முந்தைய வீடியோக்களையுமே கூட நம்ம டீடைல்டாவே பார்த்திருப்போம். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆனா விலங்குகள் உலகத்தோட பரிணாம வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அது இன்னமும் மனிதர்களால முழுசா புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு மர்மங்கள் நிறைஞ்சதாகவும் தினம் புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒன்னாவுமே இருக்கு. அறிவியல் விஞ்ஞானிகளோட கருத்துப்படி 4.5 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி உருவான இந்த பூமியோட ஆரம்ப காலகட்டங்கள்ல முதல்ல தோன்றின உயிரினங்கள் பாக்டீரியல் ஃபார்ம்ல தான் இருந்தது. அது பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு செல் உயிரினங்கள் ஆரம்பிச்சு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு பல செல்களை கொண்டதா உருமாற்றம் அடையவே பல மில்லியன் வருஷங்கள் ஆனது. இதுவரைக்கும் மனிதர்களுக்கு கிடைச்ச தொல்லியல் படிமங்களோட அடிப்படையில் வச்சு பார்த்தா 100 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி தான் நல்லா வளர்ச்சி அடைஞ்ச உயிரினங்கள் உருவாகவே செஞ்சிருக்கு. அப்படி கிடைச்ச டைனோசர் முதற்கொண்டு பல்வேறு உயிரினங்களோட ஃபாசில்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கான பிரைமரி சோர்ஸ். இருந்தாலுமே பூமியில ஏற்பட்ட மிகப்பெரிய விண்கல் வெடிப்பினால முதல் உயிரினம் உருவானது. சமீபத்தில் கிடைச்ச கடல் உயிரினமோட தொல்பொருள் படிமம் 540 மில்லியன் வருஷங்களுக்கு பழமையானதுன்னு தெரிய வந்த விஷயம்னு சொல்லி அப்பப்போ கண்டுபிடிக்கப்படுற விலங்குகளோட தொல்லியல் படிமங்கள் வேற கணக்குகளையும் கொடுக்கறதுனால இந்த பூமியில எப்பதான் முழு வளர்ச்சி அடைஞ்ச விலங்குகளோட பரிணாம வளர்ச்சி ஆரம்பமானதுங்கிற விஷயமே அறிவியல் ஆராய்ச்சியாளர்களாலையுமே கூட சரியா இதுவரைக்கும் கணிக்கவே முடியல. இன்னைக்கு வரைக்கும் குழப்பம் நிறைஞ்ச மர்மங்களை கொண்டதாவே தான் இருக்கு இந்த அனிமல் எவல்யூஷன். இன்ஃபேன்ட் புத்தா ஆஸ்திரேலியா மேல பிரெஞ்சுக்காரங்க படையெடுத்து வந்த வரலாற்றை விளக்குற விதமா ஒரு டாக்குமெண்ட்ரி உருவாக்க 2018ஆம் வருஷம் 2 ஆஸ்திரேலியன் ஃபில்ம் மேக்கர்ஸ் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவோட வெளிப்புற பகுதிகளில் மெட்டல் டிடெக்டரை வச்சு எதையோ ஆராய்ச்சி பண்ணியும் தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க தேடுதலோட முக்கியமான நோக்கமே 1818 இருந்து 1903 கிடைப்பட்ட காலத்துல போர்டின்கிறவரோட எக்ஸ்பெடிஷன் சம்பந்தமா ஏதாவது தடையும் இந்த பகுதிகளில் இருந்து சிக்குமானு தேடி பார்க்கறது தான் அவங்க வேலையாவே இருந்தது. ஆனா அவங்களோட தேடுதல் நடவடிக்கையில அவங்க எதிர்பார்த்ததுக்கு மாறா வேற ஒரு முக்கியமான விஷயம் தான் சிக்கியது.
இருந்தது. அதுதான் வெண்கலத்தால் ஆன இந்த சின்ன புத்தர் சிலை. 15 சென்டிமீட்டர் உயரத்துல 1 கிலோ எடையில இருந்த இந்த சிலை எப்படி ஆஸ்திரேலியாவில் கிடைச்சதுங்கிறது தான் ஆச்சரியமான ஒன்னாவே இருந்தது. இந்த சிலையை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பார்த்ததுல 1000 வருஷங்களுக்கும் பழமையானதான அந்த சிலை சைனாவில் உருவாக்கப்பட்டிருக்க அதிக வாய்ப்பு இருக்கலாம்னு ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டதனால சைனா ஆட்சி செஞ்ச மிங் டைனஸ்டி மாதிரியான சாம்ராஜ்யங்கள் கடலை தாண்டி ஆஸ்திரேலியா கண்டத்தை அடைய முயற்சி செஞ்ச காலகட்டத்தில் இங்க ஒரு சிலை அவங்க மூலமா கைவிடப்பட்டிருக்கலாங்கிற மாதிரி தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களும் வரலாற்று ஆய்வாளர்களுமே அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. கிரீக் டிராகன் ஹவுசஸ். கிரீக் ஐலண்டோட உயரமான மலைப்பகுதி மேல கிபி 1797 வருஷம் சில பேர் ஏறி பார்த்தப்போ செவ்வக வடிவத்துல முற்றிலுமா கற்களை மட்டுமே வெட்டி செதுக்கி உருவாக்கப்பட்ட 20 பழங்கால தங்கும் வீடுகளை கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. பொதுவா கற்களை குடைஞ்சே உருவாக்கப்பட்ட குடைவரை கோவில்கள் பத்தி வேணா நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இப்படி தட்டையான பலகை மாதிரியான ராட்சத கற்களை பெட்டி மாதிரி அடுக்கியே உருவாக்கப்பட்ட தங்குமிடங்களை பத்தி இதுக்கு முன்னாடி மேக்சிமம் பார்த்து இருக்க மாட்டீங்க, கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரியான பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை கிரீக் டிராகன் ஹவுசஸ்னு குறிப்பிடுறாங்க. தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களையே பிரமிக்க இந்த மாதிரியான ஒவ்வொரு வீடுகளும் நூற்றுக்கணக்கான தட்டையான கற்களால வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோட எதுக்காக யாரால எந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதுங்கிறதுக்கான விவரத்தை துல்லியமா கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா கிரேக்கர்களோட உள்ளூர் புராண கதைகள் படி இந்த வீடுகள் டிராகன் வாழறதுக்காக உருவாக்கப்பட்டதும் இன்னும் சில கிரீக் மக்களோட கருத்துப்படி இது பழமையான கோவில்களும் கிரேக்க கடவுள்களுக்கு பலி கொடுக்கவும் சமய சடங்குகள் செய்யவும் இந்த பகுதி பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்றாங்க. ஆனா இந்த புராதன பழமையான கட்டுமானம் பத்தின உண்மையான விவரம் இன்னமும் விடை தெரியாத மர்மங்கள்ல ஒன்னாவே தான் இருக்கு. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.